ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்திய வீராங்கனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ருதி குரியன் அவங்கள பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். எஸ்ங்க, அவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதுவும் நம்ம சென்னை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா March 28, 1984 பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க சாதித்த சாதனைகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. ஆமாங்க, இவங்க பார்த்திங்கன்னா இரட்டையர் இறகு பந்தாட்டம் பேட்மிண்டனில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தனியாக அவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. ஸோ அவங்க போன இரட்டையர் இறகு பந்து எல்லா மேட்ச்லேயும் காம்படிஷன்லேயும் பார்த்திங்கன்னா கோல்டு தாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு இந்திய வீராங்கனை, இறகு பந்தாட்ட வீராங்கனைங்க அவங்க. ஸோ அவர் தனது கூட்டாளியான ஜிவாலா குட்டாவுடன் இணைந்து 2000 மற்றும் 2002 மற்றும் 2008 பார்த்திங்கன்னா தேசிய மகளிர் இரட்டையர் கோப்பையை வென்றிருக்காங்க ஸ்ருதி குரியன். ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு பெரிய லெவலுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க 2004 2004லையும் 2006லையும் பார்த்திங்கன்னா 2010 தெற்காசியா விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் இரட்டையர் மற்றும் குழுவின் நிகழ்வுகளையுமே தனித்துவமாக அவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய விஷயங்களை பேட்மிண்டனில் இறகு பந்தாட்டத்தில் நிறைய சாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறது. இது அவங்க பொதுநல வாய விளையாட்டுகளிலும் கலப்பு அணிகளுக்காக வெண்கல பதக்கத்தையுமே வென்றிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே பயிற்சி செஞ்சு நிறையா சாதிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ருதி குரியன் பார்த்திங்கன்னா 2008 பல்கோரியாவில் நடந்த பெண்கள் இரட்டையர் போட்டியில் பட்டத்தை ஸ்ருதி குரியன் வென்றாங்க. ஸோ அவங்க பேட்மிண்டன்னாவே ஸ்ருதி குரியன் இந்தியாவில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ். மற்றொரு வீராங்கனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.